ஹாய் வணக்கம் வணக்கம். சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே அண்டு ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் இப்போ தான் பழைய குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்லான்ட்டு. ஒரு வீடியோ சண்டே அதுவாக ஷேர் பண்ணிக்கலான்னு, வேறு ஒன்றும் கிடையாது. யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. ரொம்ப நாளாக வீடியோ நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. சரியா? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூடியூப் சேனல் வந்து திறமை இருக்கவங்க யார் வேணாலும் சேனல் வச்சுருக்கலாம். யார் வேணாலும் வீடியோ போடலாம், லைவ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம். எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. சரியா? பர்டிகுலராக வந்து பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் வந்து வியூஸு அவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது. ரெண்டாவது, அவங்க யூடியூப்பில் காசு கொடுத்து எங்களுக்கு மட்டும்தான் யூடியூப்பு அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்க கிடையாது. சரியா? யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். யார் வேணாலும் லைவ் போடலாம். அவங்கவுங்க திறமை. சரியா? திறமை இருக்கவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். எனக்கு திறமை இருக்கா? நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், லைவ் போடுறேன். எனக்கு பேச்சு திறமை இருந்தால் நான் லைவ் போடலாம். சரியா? இதில் சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க, என்னடா யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, இது எப்படி, எதுக்கு எல்லாருமே யூடியூப் சேனல் வைக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? உனக்கு வியூஸ் குறையுதா? திறமையை அந்த இடத்துல காட்டு, வியூஸ் அதிகம் பண்ணிக்க. உன்னை வந்து பார்த்து தான் எல்லோரும் சேனல் ஆரம்பிக்கலை. சேனல் எல்லாம் ஆரம்பித்ததுனால தான் உனக்கே வியூஸ் போகுது. எல்லாத்துலேயும் ஒரு சேனல் இருக்குது. என்றைக்கு இமெயில் ஐடி வச்சு யூடியூப்புக்குள்ளே வர்றாங்களோ அவங்க எல்லாருமே சேனல்ஸ் தான். அவங்க எல்லோரும் வந்து உன்னை பார்த்து கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேனல் இருக்க போய் தானே செய்கிறாங்க. யாருமே சேனல் இல்லாமல் இருந்தால் எப்படி யூடியூப்புக்குள்ளே வந்து உனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க? அப்படி தானே? சரியா? ஆனால் உன்னோட லைவில் வந்து இப்போ நானே எடுத்துக்கிறேன். என்னோடய லைவில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா எனக்கு அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடணும். என்னோடய சேனலை ப்ரொமோட் பண்ணாதீங்க லைவுக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த லைவில் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டீசெண்டாக பேசிட்டு போயிடுவாங்க. பேர்ட் வேர்ட்ஸு நம்ம வந்து அனுமதிக்கிறனால தானே அவங்க பேசுகிறாங்க. இல்லைன்னா உன்னையே பேச போகிறாங்க. அது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணலைன்னா பேச தான் செய்வாங்க. என்ன 100 பேர் வர இடத்துல 10 பேர் வருவாங்க, அவ்வளோதானே? பேர்ட் வேர்ட்ஸ் பேசுனா 100 பேர் வருவாங்க, இல்லைன்னா 10 பேர் வர போகிறாங்க. 10 பேராவது வர்றாங்க இல்லையா? அது போதும். சரியா? சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அந்த 10 பேர் நல்ல விதமாக பேசினா கூட போதும். அப்புறம் யூடியூப்பில் வந்து எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்த்துக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கலாம். 3ஆவது தேர்ட் பர்சன் பெற்றவங்கள பேசக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பெற்றவங்கள வச்சு பெண்களை வச்சு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, தயவுசெய்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். லைவில் வந்து அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா சைபர் கிரைமில் கமாண்டை எடுத்துக்கொண்டு கொடுத்து கேஸ் ஆனவங்க கூட இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் போடாதீங்க. உங்களுக்கே அது அசிங்கமாக தெரியலையா? ஏன்னா நம்மளை பெற்றது, கூட பிறந்தது, வளர்த்தது, கல்யாணம் பண்ணிக்க போகிறது, நமக்கு பிறக்க போகிறது எல்லாமே பெண் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜென்ஸு மேக்ஸிமம் குறைக்க பாருங்கள். எல்லாத்துக்கும் பேச தெரியும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரியா? அந்த ஒரு கான்செப்டில் தான் எல்லோரும் இருப்பாங்க. சில பேர் டீசெண்டாக வளர்ந்தவங்களாம் பேச மாட்டாங்க. சரியா? ஏன்னா இப்போ 10 பேர் பேசுகிற இடத்துல நம்ம ஒருத்தர் வேலை பார்த்தாங்கன்னா அந்த 10 பேர் பேசுகிற வார்த்தை காதில் கேட்கும்போது நமக்கும் பேச வரும். பேச தெரியாமல் கிடையாது. சரியா? நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க. இதில் ஈகோலாம் பார்க்குறக்கு ஒன்றுமே கிடையாது. சரியா? சரி, ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி யார் யார் வீட்டில் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சந்தோஷமாக எல்லோரும் மதியானம் சாப்பாடு திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டு எங்கேயாவது சாயந்தரம் ஃபேமிலியோடு வெளியில் போங்க. சரியா? பெண்களுக்கு வந்து அந்த வாரத்தில் ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போகணுங்கிற மைண்ட் தாட்டு, ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும்.
அதை வந்து நீங்கள் ஜென்ஸு இந்த வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து, சரியா? அவங்க ஓப்பனாக கேட்கலினாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து எல்லா நாளும் கஷ்டம் இருக்கதாங்க செய்யும் வாழ்க்கையில். கஷ்டம் இல்லாத மனுஷர்கள் யாரும் கிடையாது. ஒரு நாள் தானே. குடும்பத்தோடு வெளியில் கூட்டிகிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். வாரத்தில் 7 நாளும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். சரி, ஓகே, பாய் உறவுகளே. நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கொடுத்து வைங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வரும்போது பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? நைட்டு 10:30 மணி லைவு. இப்போ 11 மணி ஆக்கிட்டேன். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் லைவ் போட பார்க்குறேன். ஓகே, பாய் மறவனே, பாய்.